எழுத்துரு ஒரு தேவநாகரி வேண்டாம் அப்படிங்கறதுக்காக நாங்க ரூவா மாத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. தேவநாகரிகம் அது தேவநாகரிக எழுத்த முதல்ல கொண்டு வந்த பெருந்தகை யாரு? நீங்க கேள்வி கேட்டீங்க, அண்ணன் பதில் சொன்னல. இந்த எழுத்தை சேலத்தை சேர்ந்த ஒரு தம்பி, அது தெரியுது, வடமொழி எழுத்து இந்தி, அதை செயல்படுத்தின பெருமகன் யார்? தலைவர் கலைஞர் அவர்கள், அப்படிதானே? இப்ப அதை மாத்தி ரூபாய மாத ரூ, எந்த தமிழ் எழுத்து ரா ரூ இதில் தொடங்கும். இரவே இரவுன்னு போடுவோம், ராகமே ராகம்னு வராது, இராகம் அப்படின்னு எழுதுறோம். உங்களுக்கு புரியுதில்ல? ரூபாய் அப்படின்னு தான் நம்ம அதை பயன்படுத்தியிருக்கோம். நம்மளுடைய காசு தான் வெள்ளக்காரனுடைய கேசுனே மாறி இருக்கு. அதை ரூன்னு மாத்திட்டதுனால என்ன தமிழ் இந்தி ஒளிஞ்சு தமிழ் மீண்டுருச்சா? தமிழ் மீட்சிக்கு திடீர்னு தங்கை பிரியா ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எல்லா விளம்பர பலகையிலையும் தமிழ்ல, நீங்க படம் எடுக்க உங்க நிறுவனத்து பேர்லாம் தமிழ்ல மாத்திடுவீங்களா? ஒரே வாரத்தில். முதல்ல தங்கச்சி பிரியா தமிழ்ல தடுமாற்றம் இல்லாம பேசுமா? ஹெவி ரெயின் ஃபால் ஆயிருக்கு, அதானே? அப்படித்தானே பேசுறீங்க. தமிழ் பேசவே வரல. யாராவது ஒருத்தர் ஒரு 5 நிமிட நேரங்க, 5 நிமிடத்துக்கு தமிழ் பேசுங்க, தடுமாற்றம் இல்லாம பேசுங்க. அப்ப அப்படி இருக்குல்ல. பள்ளிக்கூடத்தில் உங்கள் முதல்வர் குடும்பத்தில் நடத்துற பள்ளிக்கூடத்தில் தமிழ் பேசினா தண்டம் கட்ட சொல்றீங்களா இல்லையா? எதுவும் தெரியாம நாங்க பேசுறோமா? உங்கள் பள்ளிக்கூடங்களில் இந்தி பயிற்று பாடமொழியா இருக்கா இல்லையா? ஆங்கிலம் பயிற்று மொழியா இருக்கா இல்லையா? கடைசி கேள்வி சார். தமிழ்ல பெயர் பலகை மாற்றுகிற முயற்சி இன்னைக்கு நேத்து இல்ல. ஐயா தமிழ் குடிமகன் இருக்கும்போது பெருமுயற்சி எடுத்தாரு. அதை நிறுத்தினது நம்ம ஐயா கலைஞர் தான். அதை போய் நிறுத்தினாங்க. தமிழ்ல கொண்டு வரணும்னா 3 2 மடங்கு தமிழ்லே 1 மடங்கு பொதுமொழி ஆங்கிலத்திலும் எழுதி வைக்க வேண்டும்னு சட்டம் கொண்டு வந்தார் ஐயா எம்ஜிஆர் அவர்கள். அவர் செயல்படுத்த முடியல, இறந்து போயிட்டார். பிறகு வந்த தலைவர்கள் அதை செயல்படுத்தல. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், வெற்று முழக்கம் தானே. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும், வெற்று முழக்கம். எல்லாமே சும்மா வெற்று கூச்சல், அது சும்மா போட்டு போயிடறாங்க. அதனாலதான் அவன் மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் தான் இல்லைன்னு பாடி செத்தே போனா எங்க பாவேந்தன் பாரதிதாசன். அது பேசி என்ன இருக்குது அங்க? நீ இந்திங்கிற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில முதலமைச்சர்கள் மகாராஷ்டிராவிலேயே அந்த முதலமைச்சர் சொல்றார் மராட்டியத்தில் தான் படிக்கணும், மராட்டியத்தில் தேர்வு எழுதணும்ன்ற. உங்க கட்சி தானே காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சி கர்நாடகாவில் சீதாராமையா, நோ இங்கிலீஷ் ஒன்லி கன்னடா திஸ் இஸ் கர்நாடகா பேசுறாரா இல்லை? இப்படியே பேசுறோம். அது இந்த தாளை எடுத்து கோப்புகளை புரட்டி போட்டுக்கிட்டே பேசுது. நோ ஒன்லி கன்னடா திஸ் இஸ் கர்நாடகா, நோ இங்கிலீஷ். எவனா இருந்தாலும் இங்க 6 மாசத்துல கன்னடம் கத்துக்கிட்டா தான் அங்க வேலை நிரந்தரம், அங்க வேலை செய்ய முடியும். இல்லைன்னா பனிக்காலம் முடியறதுக்குள்ள தூக்கி விட்டுருவான். இங்க அப்படியா? தமிழ்நாடு தேர்வாணையத்திலே இங்க தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்கு போயிடலாம். அப்புறம் 2 ஆண்டுகளை தமிழ் படிச்சுக்கலாம். வேலை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் ஏன் தமிழ் படிக்கிறான்? இங்க வேலை பார்க்க வர இந்திக்காரன்ட்டு அவனோட பேசுறதுக்கு என்ன ஹிந்தி படிக்க சொல்றிய? நீங்க எப்படி பானிபூரி சாப்பிடு? அப்படி பானிபூரியை நான் சாப்பிடணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? எப்படின்னா கக்கூஸ் போக முடியும். கக்கூஸ் போறதுக்கலாமா அங்க ஒரு மொழி? கழிவறைக்கு முன்னாடி இருந்து காசு நீட்டா திறந்து விட்டுருவான். இதெல்லாம் ஒரு எதிர்த்து சண்டை போட ஆள் இல்லை, அதை பேச ஆள் இல்லை. பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள்லேயே அவரவர்கள் மாநில மொழியை படிக்கணும்னு பேசுறாங்க. அதை நம்ம பேச முடியாதா?